பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? என்னங்க ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, பதில் தர மாட்டேங்கிறாரு. உங்கள் கூட சேர்ந்து தினமும் தான் ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதில் நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிங்களேன். 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் ஒரு தேவ மனிதன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஒரு காரியம் சொல்றார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? அழகான வார்த்தை, அடுக்குப்படியில பேசுற வார்த்தை, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஜெபமண்டனுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுகிற உங்க இருதயம் எப்படி இருக்குது? உங்களுடைய இருதயத்தின் காரியத்தை வச்சுதான் உங்க ஜெபத்துக்கு பதில் தர முடியும். இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்ததுன்னு வைங்களேன், பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், இச்சைகள், பகைகள், வைராக்கியங்கள், இந்த தீட்டான காரியம் உள்ள இருக்குன்னு வைங்க, நீங்க எவ்வளவு அழகா அடுக்குமொழியில ஜெபிச்சாலும், அழுது ஜெபித்தாலும், உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் ஆண்டவர் பதில் தர மாட்டார். அப்ப அதான் முக்கியம். அப்ப நீங்க ஜெபிக்க போகும்போது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தான் ஆண்டவர் சோதிப்பார். இருதயம் சுத்தமா இருக்குதா, பரிசுத்தமா இருக்குதா, எல்லாத்துக்கிட்ட அன்பா இருக்கிறீங்களா, ஐக்கியமா இருக்கீங்களா, கசப்பு இருக்குதா, வெறுப்பு இருக்குதா, இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ இருதயத்தை நீங்க சோதிச்சு பார்த்து உங்களுடைய இருதயத்துல பரிசுத்தம் உண்டாக ஜெபிக்கணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறீங்களா? கர்த்தருக்கு முன்னால இருதயத்தை திறக்கிறீங்களா? ஆண்டவரே, எங்க இருதயத்தை பாரு, என் இருதயத்தை பாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோன்னு சோதிச்சு பாருங்க. என் இருதயம் சுத்தமா இருக்கணும், என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். என்ன வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத காரியம் உள்ளத்துல இருக்கக்கூடாது. பகை, வைராக்கிய, சண்டைகள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயம் எப்பவுமே சுத்தமா இருக்கணும். என் ஜெபத்தை நீங்க கேட்டு எனக்கு எப்பொழுதும் அற்புதம் செய்யணும். அதுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. இதோ பிள்ளைகள் இருதய சுத்திகரிப்புக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால இப்ப அவங்க வேண்டிக் கொள்ளுகிறதை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு என்ன கேட்கிறாங்களோ அதை செய்யுங்கப்பா. உயர்வு கொடுங்க, ப்ரொமோஷன் காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, வேலையை நிரந்தரமாக்கி கொடுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, வியாதியை சுகமாக்குங்க, தடைகளை நீக்குங்க, நிந்தைகளை மாற்றுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன அற்புதம் தேவையோ இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும். ஆமென்.